ஓகே. ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கிள் அது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேரலல் வால் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது ஒரு பேரலல் வால், இது ஒரு பேரலல் வால். இந்த வாலோடைய டாப்பை கிரேஸ் பண்ணிட்டு ஒரு பார்ட்டிக்கிள் போகுது. ஓகேவா? ஒரு ப்ரொஜெக்டைல் வந்து 2 வாலோடைய டாப்பை கிரேஸ் பண்ணிக்கிட்டு போகுதுன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வால் வந்து ஃபஸ்ட்டு வாலோடைய ஹைட் ஏ அண்ட் அது வந்து பின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா? அண்ட் செகண்ட் வாலோடைய ஹைட் பி, அது ஏன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வாலை அந்த வால் டச் பண்ணுற அந்த கோஆர்டினேட் வந்து பி கமா ஏ, எக்ஸ் கமா ஒய் தானே. ஸோ பி கமா ஏ. அதே மாதிரி செகண்ட் வால் டச் பண்ணுறது ஏ கமா பி. ஓகேவா? ஸோ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆங்கிள், இந்த ப்ரொஜெக்ஷன், இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் வந்து 3 தாண்டி இருக்கும், எக்ஸீட்ஸ் tan inverse of 3 எக்ஸீட் பண்ணியிருக்குன்றதை காமிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச், இந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம tan inverse of 3 எக்ஸிட் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த பாத்தோடைய ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ப்ரொஜெக்டைல் பாத்தோடைய ஈக்குவேஷன் y is equal to x tan alpha. ஆக்சுவலாக அது tan alpha நம்ம டீன்னு போட்டுக்கிறோம். xt minus half gx square by u square cos square alpha. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த பாத்தில் 2 பாயிண்ட் லையாக இருக்குன்னு தெரியும். அப்போ இந்த 2 பாயிண்ட்டும் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு என்ன, b கமா a, எக்ஸுக்கு பதிலாக பிஏயும் ஒய்க்கு பதிலாக ஏயும் போட்டு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அதில் a minus bb by b ஸ்கொயர், இங்கே இருக்கிற b ஸ்கொயரையும் இங்கே கொண்டு வந்துட்டு இதை ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கணும், செகண்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி a கமா பியும் என்ன பண்ணுது, லை பண்ணுது. அப்போது a கமா பி, எக்ஸுக்கு பதிலாக a, ஒய்க்கு பதிலாக b போட்டு அதுலேருந்தும் இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். இப்போ இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணிவிட்டு அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கியூபில் இருக்கிறது, அதாவது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். டி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடும், கான்ஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு சைடும் கொண்டுட்டு வந்துட்டு அதுலேயும் காமனாக இருக்கிறது, இப்போ ஏபிடின்னு காமனாக இருக்கிறது வெளில எடுத்துகிட்டு a மைனஸ் பி மட்டும் இருக்காது இங்கே வச்சுக்கணும். இப்போ டீயை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இன்னொரு சைடு கொண்டு போனோம் அப்படின்னா a கியூப் மைனஸ் பி கியூப் பை ஏபி, அதாவது இங்கே இருக்கிற இந்த ஏபி இன்ட்டு a மைனஸ் பி. ஸோ இப்போ இந்த a கியூப் மைனஸ் பி கியூபை நம்ம வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். a மைனஸ் பி இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ட்டு. அப்போ a மைனஸ் பி கேன்சல் ஆகி a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏபின்னு மட்டும் இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா minus 2ab ப்ளஸ் 2ab, அதாவது 2ab ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நான் இந்த a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த மூணையும் கிளப் பண்ணி a மைனஸ் b டு த ஹோல் ஸ்கொயர்னு கொண்டு வந்துடுறேன். மீதி எனக்கு ப்ளஸ் ab ப்ளஸ் 2ab வந்து ப்ளஸ் 3ab மாறிடுது. இங்கே கீழே பை ab இருக்குது. இப்போ நான் இந்த இதை வந்து 2 ஃப்ராக்ஷனாக பிரிச்சுட்டு கேன்சல் ஆகிறது கேன்சல் பண்ணால் எனக்கு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பை ஏபி ப்ளஸ் 3ன்னு தெரியும். இது கிடைக்குது. இது வந்து என்னது, t இஸ் ஈக்குவல் டு, டீனா என்ன, tan ஆல்ஃபா. ஸோ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இப்படின்னு போடுறோம். நமக்கு இங்கே என்ன இருக்குது, a மைனஸ் பி டு த ஹோல் ஸ்கொயர் பை ஏபி ப்ளஸ் 3ன்னு இருக்குது. அதாவது இந்த 3யை விட அது அதிகமாக தான் இருக்குன்னு இருக்குது. கரெக்டாக? அப்போது இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கணும். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வந்தாலும் அது 3யை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ tan ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தேன் 3, அதாவது ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தேன் tan இன்வர்ஸ் ஆஃப் 3. இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்தது ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2u ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா பை ஜி. இது வந்து ஃபார்முலா. இப்போ நான் இந்த சைன் ஆல்ஃபாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் எழுதிக்கிறேன், அதாவது tan ஆல்ஃபாவில் எழுதிக்கிறேன். நமக்கு என்ன தெரியும், சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபான்னு தெரியும். அப்போ சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபாவா, அதை இங்கே போட்டுக்கிறேன். காஸ் ஆல்ஃபா ஏற்கனவே ஒரு காஸ் ஆல்ஃபா இருக்குது, அது ரெண்டும் சேர்ந்து ஸ்கொயர் ஆல்ஃபா ஆகும். அது டினாமினேட்டர் போச்சுன்னா அது சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபாவாக மாறிடும். இப்போ சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபாவை நான் 1 + t ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ இதை வந்து நான் 5th ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 2u ஸ்கொயர் t பை g இன்ட்டு 1 + t ஸ்கொயர். இப்போ நான் இதை 5th ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து நமக்கு இப்படி தான் இருக்குது. இந்த காஸ் ஸ்கொயர் நான் வந்து இந்த ஈக்குவேஷனை கிட்டத்தட்ட இந்த ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வர முடியுன்றதுக்காக நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன். இந்த காஸ் ஸ்கொயர் மேலே போச்சுன்னா சீக்கன் ஸ்கொயரும் 1 + tan ஸ்கொயர் எழுதலாமா? அப்படி எழுதிட்டேன். அடுத்தது என்ன பண்ணுறேன், இதோடைய ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 2u ஸ்கொயர் பை g இன்ட்டு 1 / t ஸ்கொயர் கிடச்சிருக்கா? இதே டேர்ம் தான் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இந்த டீயை தவிர இருக்கிற டேர்ம் அதுவா? ஸோ அப்போ நான் இங்கே இந்த டேர்முக்கு பதிலாக இந்த டேர்ம் எழுதிடலாம், b ஸ்கொயர் பை bt மைனஸ் ஏன்ட்டு. இப்போ இதை நான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் t, அதாவது ஏன்னா இங்கே t இருக்கு இல்லையா, b ஸ்கொயர் t பை bt மைனஸ் ஏன்னு கிடைக்கிது. இப்போ நான் டீக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன் a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் பை ஏபின்ட்டு. ஸோ இந்த வேல்யூவை நான் டீக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் ஆகுறதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணும்போது எனக்கு ரேஞ்ச் கிடச்சிடும். இது வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு.
ஓகே, ஸோ அடுத்த ப்ராப்ளம் இது என்ன அப்படின்னா, டிட்டர்மைன் when the horizontal range of the projectile is maximum. அதாவது அந்த ஒரு ப்ரொஜெக்டைலில் ஹரிசான்டல் ரேஞ்ச் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் யூன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, யூன்றது இனிஷியல் வெலாசிட்டின்னு தெரிஞ்சிருக்கு, அண்ட் ஆல்ஃபான்றது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தெரிஞ்சிருக்கு. நமக்கு நார்மலாக ஹரிசான்டல் ரேஞ்சுடைய ஃபார்முலா என்னன்னு தெரியும், u ஸ்கொயர் sin 2 ஆல்ஃபா பை ஜின்னு தெரியுமா? இப்போ sin 2 ஆல்ஃபா பை ஜி. ஓகே, இந்த ஆர் வந்து மேக்ஸிமமாக எப்போ இருக்குன்றது தான் நமக்கு கேள்வி. இப்போ ஆர் மேக்ஸிமமாக இருக்கணும்னா இந்த sin 2 ஆல்ஃபா வந்து ஈக்குவல் டு 1 இருக்கணும். கரெக்டாக, இது ஈக்குவல் டு 1 இருந்தால் தான் அது மேக்ஸிமமாக இருக்கும். இது ஈக்குவல் டு 1 இருக்கணும்னா 2 ஆல்ஃபா என்னவாக இருக்கணும், 90 டிகிரியாக இருக்கணுமா? ஏன்னா sin 90 டிகிரி தானே 1, ஸோ 2 ஆல்ஃபா 90 டிகிரியாக இருக்கணும். அப்போ ஆல்ஃபா என்னவாக இருக்கணும், 45 டிகிரியாக இருக்கணுமா? அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அதை தூக்கிட்டு போய் sin 2 ஆல்ஃபாக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ u ஸ்கொயர் பை ஜின்னு வந்துடும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் ஆர் வந்து u ஸ்கொயர் பை ஜி.